Happy morning all. So far நம்ம டோட்டலாக 8 lessons வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஸோ 8 lessonsல நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், க்ரோத் பற்றி பார்த்துருக்கோம், ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம், தென் வந்து டாட்லரோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரம் 9th lesson வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா from the 9th lesson we are going to learn about preschool years. இப்போ வந்துட்டு நம்ம டெவலப்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தோம், ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் பார்த்தோம், தென் டாட்லரோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த லெசனில் நம்ம வந்துட்டு ப்ரீஸ்கூலர்ஸ் விச் இஸ் above 4 years old அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 9, 10, 11 வந்துட்டு ப்ரீ ஸ்கூலர்ஸோட டெவலப்மெண்ட். ஸோ 9th lesson பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், 10th lesson வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், 11th lesson வந்து அவங்களோட ப்ரீ ஸ்கூலர்ஸோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 9th lesson நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். வில் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இதுதான் 9th லெசனோட கோடுங்க. ஸோ என்னென்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மோட்டார் டெவலப்மெண்ட், அவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். 9th வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். எஸ், டெவலப்பிங் ஃபிசிக்கல் அண்ட் மோட்டார் கோஆர்டினேஷன். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து இதில் பார்த்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி டாட்லர் உள்ள பார்த்துருக்கோம். ஸோ அங்கேருந்து ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபிசிக்கல் அண்ட் மோட்டரில் பார்க்க போகிறோம். ப்ரீ ஸ்கூல் strives to obtain a goal, savor the pleasure of accomplishment, enjoy with others, their curiosity, refreshing observation or experience to the parents and other producing antecedents that parents tell for yes, which is in the preschoolers வந்துட்டாங்கன்னா which is 4 உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கில் வந்து டெவலப் ஆகிருக்கும், வாக்கிங் டெவலப் ஆகிருக்கும், பேசுறதுக்கு நல்லா வந்து கற்றுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில் டெவலப் ஆகிருக்கும் போது நிறைய க்யூரியாசிட்டியோடு இருப்பாங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன் ஸ்கை ப்ளூவாக இருக்குது, நம்ம ஏன் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கோம், அப்பா ஏன் ஹைட்டாக இருக்காரு, அம்மாவை ஏன் வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, பாட்டி ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அம்மா ஏன் சாரீ போட்டிருக்காங்க, பாட்டி ஏன் சாரீ போட்டு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். பாட்டி ஏன் சாரீ மட்டும் வேர் பண்ணுறாங்க, அம்மா ஏன் சுடி போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் கொஷின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து சில்ட்ரன் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஆஸ் இட் இஸ் கம்பேரிசன் டு ஃபஸ்ட் 1 year ஆஃப் லைஃப்பை விட இங்கே வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் க்ரோத் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக தான் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அவங்க பியர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது அவங்க ஏஜ் கேட்டகரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேசி பழகுவாங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கலாக அவங்கக்கிட்ட இருக்கிற ஆக்டிவேஷனில் இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் க்ரோத். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு லைஃப் லாஸ்டிங் மெமரிஸ் வந்து இந்த ஏஜில் தான் பேரண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் மெமரி தான். எஸ், ஃபிசிக்கல் க்ரோத்துங்க. Growth during preschooler years proceed at slow rate as compared with the babyhood. நான் சொல்லியிருந்தீங்களா 1 year ஆஃப் லைஃப்க்கும் இங்கே வந்துட்டு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவராக தான் இருக்கும். However, they show steady gain in height and weight. As it is, கண்டிப்பாக வந்து அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டெடியான ஹைட் அண்ட் வெயிட் கெயினை வந்துட்டு நமக்கு காமிக்கணும். லைக் ஒரு கன்சிஸ்டன்ஸ் வெயிட் கெயின் எவ்ரி இயர் வந்து அவங்களோட பாடி சேஞ்சஸில் நடக்கும். They gain 2 or 3 inches, that is 5 to 7.5 centimeter in every year. அதாவது ஒவ்வொரு வருஷமும் 2 or 3 inches வந்துட்டு அவங்க ஹைட் வந்து க்ரோ ஆவாங்க.
the average annual increases ஆவரேஜாக ஒரு 1 இயருக்கு அவங்க ஒரு 2 kg வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க பர்த் வெயிட்லேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் இன் இயர்ஸ். இந்த ஒர்க்ஸ் டேப்லர் காலம் இருக்குது இல்லைங்களா, இந்த டேப்லர் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 2 மார்க்ஸ் கொஷின்லையும் கேட்பாங்க. இது வந்து ICMR விச் இஸ் அன் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் உங்களுக்கு இங்கே இருக்கும். ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அங்கேருந்து கொடுத்துருக்குற ரிப்போர்ட் இது நமக்கு. 3+ இயர்ஸ் வந்து என்ன வெயிட்டில் இருக்கணும் பாய்ஸ், கேர்ள்ஸ் என்ன வெயிட்டில் இருக்கணும், ஹைட் வந்து எப்படி இருக்கணும், அது தட் ஃபாலோஸ் டு 3 to 6 இயர்ஸ். ஸோ 3+ இயர்ஸ், 4+ இயர்ஸ், 5+, 6+. ஸோ 6+ல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 22.14, கேர்ள்ஸ் வந்துட்டு 21. ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹைட் அண்ட் வெயிட்டில் வந்துட்டு பாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக ஒரு பாயிண்ட் வந்து லெஸ் இருக்கா இவங்களுக்கு. எஸ், யா, ஓகே. ஸோ திஸ் ரிசர்ச் வாஸ் given from ICMR Indian Council of Medical Research. Height and weight are used as an indicator of physical growth. ஸோ ஹைட் அண்ட் வெயிட் ப்ராப்பராக நடக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் க்ரோத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு ஆப்வியஸ் ரிப்போர்ட்டாக நம்ம கையில் இருக்கும். During preschool years, along with the changes in height and weight, there are other changes in muscle tissue, adipose tissue, internal organs and various system of the body. So in the muscle tissues, adipose அப்படிங்கிறது அந்த லெக் இருக்கு இல்லைங்களா, கையோட ரீஜியனில் இருக்கிறது தான் இந்த அடோபோஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ஆர்கன்னா உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ், லங்ஸு, தென் செஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு பெருசாகிறது, ஹார்ம்ஸ் பெருசாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த டியூரிங் திஸ் க்ரோத் இந்த மசில் எக்ஸ்டென்ஷன்ஸ்னாலையும் அடோபோஸ் எக்ஸ்டென்ஷனாலையும் தான் அவங்க ஹைட்டு வந்துட்டு க்ரோவர் ஆகுறாங்க. லுக்கிங் தின் லைக் வளர தின்னர் ஆகிடுவாங்க. இனிஷியலி வெயிட் கெயின் ஜாஸ்தி, இனிஷியலி பேபி வந்து பார்க்கறதுக்கு ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். போக இந்த ஸ்கூல் இயர்ஸ்லாம் வரும்போது குழந்தைங்க வந்துட்டு ஹைட்டர் ஆகிறனால தின்னராக ஒல்லியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும். During preschool years, along with the changes in height and weight, there are other changes in muscle tissues. Bone of the infants oda bone, அதாவது around 2 years of kidோட bone வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். They begins to harder grow during the toddlerhood. The process of hardening and growth continues during the preschool years. toddlerhoodல அது வந்துட்டு ஹார்டனாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். preschool yearsல அந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கர் bone muscle weight gain வந்துட்டு குழந்தைங்களுக்கு இருக்கும். However, preschool bone do not break easily and when damaged. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கு கை கால் உடஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக கூடிடும், பிகாஸ் இட்ஸ் இஸ் இன் க்ரோயிங் ப்ராசஸ். அதனால சீக்கிரமாக அது வந்துட்டு ஒரு ரேப்பிட் க்ரோத் இருக்கும். By the age of 6 years, the legs of preschool account of half of our body length. 6 இயர்ஸ்க்கும் போது அந்த குழந்தையோட பாடி லென்த்துக்கு தகுந்த மாதிரி குழந்தையோட லெக்ஸ் வந்து வளர்ந்துருக்கும். பிரெயின் வந்துட்டு 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் பிரெயினோட டெவலப்மெண்ட். இப்போ ப்ரீ ஸ்கூலுங்கும் போது ஒரு 4 இயர்ஸில் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ 75% ஆஃப் அடல்ட் வெயிட் the brain continues 75% தான் வளர்ந்துருக்கும். 5 years ஆஃப் ஏஜில் 90% இருக்கும். அரௌண்ட் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 7th இயர் என்டர் ஆகும்போது தான் the brain will acquire 100% ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட். எல்லா எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாடி ப்ரப்போர்ஷன்ஸ் சேஞ்ச் மார்க்கெட்லி அண்ட் பேபி லுக் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஏன்னா லைக் அவங்க லோவர் வெயிட்டில் இருக்கும்போது அந்த பேபி லுக் சப்பினஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேபி வந்துட்டு ஹைட் ஆகிறதுனால அவங்க சின்னராக ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேபி லுக்கெல்லாம் டிஸப்பியர் ஆகிடும். வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கும், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். அப்டமன், ஸ்டொமக் இது எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டனாக ஆகிடும். ஷோல்டர்லாம் ப்ராடாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, லெக்ஸ் எல்லாம் நல்லா லென்த்தியராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரீ ஸ்கூலர்ஸோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற பேபிக்கும் 4 to 5 இயர்ஸில் இருக்கிற பேபிக்கும் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். பட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் நடக்கும். The change in the body proportion along with the improvement of நம்ம சொன்ன மாதிரி மசில் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கிறதுனால ஹைட்டராக தெரிவாங்க நமக்கு.
ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபிசிக்கலி சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்களோட ஸ்டெடினஸ் இருக்கும், ப்ராப்பராக ஸ்டெடியாக வந்து அந்த மூமெண்ட் இருக்கும், ஒரு வெல் கோஆர்டினேஷன் இருக்கும், ரன்னிங், ஸ்கிப்பிங், ஜம்பிங் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களால பண்ண முடியும். ஏன்னா லெக்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெச்சண்டாக இருக்கும் போது அவங்களால ஒரு லாங் ஜம்போ ஷார்ட் ஜம்போ வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் அத்லெட்டிக்கில் வந்துட்டு தே கேன் ஸ்விம்மிங் பண்ண முடியும், ட்ரை சைக்கிளிங் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு யங் சைல்டோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஜம்பிங் ரோப், பேலன்சிங் ஆன் த டாப் ஆஃப் த வால், டான்சிங், ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே இந்த ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்க்கு நார்மலாகவே மசில் ஸ்ட்ரிச்சண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் எப்பயாவது ஒன்றாவது அவங்களால வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். 3 to 4 years கேன் டூ என்னென்னலாம் அவங்க பண்ண முடியும்? ஹாப் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் த ஃபுட் ஃபார் 5 seconds. ஹாப் பண்ணி, அதாவது ஸ்கிப் மாதிரி பண்ணி ஒரு 5 secondsக்கு வந்து அவங்களால நிற்க முடியும். அப்ஸ்டேர்ஸ் டவுன்ஸஸ் வித்தவுட் யாரோட சப்போர்ட் இல்லாமல் மேலே ஏறி கீழே இறக்கி வர முடியும். பால் ஃபார்வர்ட், பாலை வந்து கிக் பண்ண முடியும், த்ரோ பண்ண முடியும் பாலை. ஒரு பால் வந்து வருது அப்படின்னா they can catch the ball, move forward and backward with agility. Agility isn't வித்தவுட் லைக் அவங்க வந்துட்டு இப்படி நிற்கிறாங்கன்னா ஃபார்வேர்டும் பண்ண முடியும், அதே பொசிஷன்லேருந்து அப்படியே பேக்வேர்ட் நடக்க முடியும் வித்தவுட் எனி சப்போர்ட், அது வந்து பேக்வேர்ட் நடக்க முடியும். எஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4 to 5 years என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு ஃபுட்டில் அவங்களால 10 seconds வரைக்கும் நிற்க முடியும், ஹாப் பண்ண முடியும், ஸ்விங் பண்ண முடியும், ஸ்விங்னா தூரியில் ஆடுறது, கிளைம் பண்ண முடியும், ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ண முடியும்? பில்டிங் பிளாக்ஸ் விளையாடுவாங்க. ஜிக்ஸா பசில் இஸ் வெரி லார்ஜ் பசில் விச் இஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பசில். ஸோ தே கேன் ஏபிள் டு அரேஞ்ச் இட் இன் த சம் மேனர். மேபி யூ ஆர் கிவிங் to solve the puzzle of Taj Mahal. The pieces were very very small in the size. They need to arrange it in a proper order. நிறைய puzzles இருக்கும், அது வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி they will bring into a big image. That is called jigsaw. Pegboardனா they play with the துணிக்காய போடுற கிளிப் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் பெக் கிளிப். உட்டன் பீட்ஸ், லார்ஜ் உட்டன் பீட்ஸில் அவங்களால விளையாட பண்ண முடியும். கலரிங் வித் crayons and chalk, crayonsம் chalkம் அவங்களால வந்து நிறைய யூஸ் பண்ண முடியும். பில்டிங் சாண்ட் கேஸ்டில் மணல் வீடெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக உட்காந்து அவங்களால பண்ண முடியும். லைக் தே கேன் பில்ட் வாட்டர் போரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். ட்ரெஸ்ஸிங் அப் த டால்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அப் தேர் செல்ஃப், அவங்களாலே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அப்பும் பண்ண முடியும். ஸோ ட்ராஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரா சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ், காப்பிங், லைக் எல்லாமே சிசர்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஷேப்ஸ் ரிகார்டிங் இருக்கிற எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க. நீங்கள் சிசர்ஸ் வந்து நிறையா கொடுக்குறீங்க, சிசர்ஸ் ரிகார்டிங்காக இருக்கிற ஆக்டிவிட்டி வந்து ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு நிறையா கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் எபிலிட்டி வந்து வரும். ஏன்னா சிசர்ஸ்ங்கும் போது 2 fingers இப்படி யூஸ் பண்ணுவாங்க, 3 இப்படி கட் பண்ணும்போது இந்த ஃபிங்கரும், இப்போது இந்த 3 fingersக்கும் ஆக்டிவிட்டி இருக்கும்போது நிறையா வந்து இன்வால்மெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருப்பாங்க. ட்ராயிங், ரைட்டிங், ட்ரேசிங் பண்ணுவாங்க, பெயிண்டிங் வித் ப்ரஷ், க்ளே மோல்டிங், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வைவா அட்டென்ட் பண்ணும்போதும் சரி, ஆர்எல்ஸ் உங்களுக்கு கிளாஸஸில் லைக் உங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போதும் சரி, யூ கேன் டெல் ஆல் திஸ் ஆக்டிவிட்டி ஃபார் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ். ஸோ ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னா, யூ கேன் கிவ் ஆல் திஸ் ஆக்டிவிட்டீஸ்: பெயிண்டிங், க்ளே மோல்டிங், கட்டிங் அண்ட் பேஸ்டிங், பில்டிங் ஸ்ட்ரக்சர், ஜிக்ஸா பசில் மேக்கிங், இந்த மாதிரி யூ கேன் சே லைக் நீங்கள் வந்துட்டு வித்தவுட் இந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலே போதும், ஃபார் 1 year யூ கேன் புட் அ லெசன் பிளான் ஃபார் த கிட்ஸ். நீங்கள் இதை வச்சு ஒரு லெசன் பிளான் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 1 year இதை ரிகார்டிங்காக இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ எதுக்கு மெயினாக இந்த டாபிக்ஸ் இதெல்லாம் ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களும் பண்ணுறது தானேன்ற ஒரு கைண்டில் மட்டும் இதை எடுத்துக்காதீங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூஸ் போனாலுமே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டால் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ப்ரீ ஸ்கூல் இயர்ஸில் அவங்களால தாராளமாக பண்ண முடிகிற ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கவுண்டிங் சொல்லி கொடுக்கறதுக்கு க்ளே மோல்டிங் யூஸ் பண்ணலாம், ஏபிசிடிக்கு கட்டிங் அண்ட் பேஸ்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை ஆக்டிவிட்டி கூட இன்டர்லிங்க் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக எஃபெக்டிவாக ஆக்டிவ் லேர்னிங்கை நம்ம வந்து கொண்டு போக முடியும். Motor skill development. The preschool years are marked by great advances in the strength, speed and coordination. During the preschool years, the child body is flexible and this helps the child to learn more skills. Preschool years is the ideal age to learn skills. There are 3 reasons for this.
ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்லனா குழந்தைக்கு ஒரு ஐடியல் ஏஜே கிடைக்கிது ஒரு பாடங்களை கற்றுக்கிற அளவுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் யங் சில்ட்ரன் என்ஜாய் ரெப்பிட்டேஷன். ஏன்னா இங்கே வந்து குழந்தைங்க வந்துட்டு ரிப்பீட்டேஷன், வில்லிங்னஸ் டு ரிப்பீட் த ஆக்டிவிட்டி, நம்ம என்ன சொல்கிறோமோ அது ரிப்பீட்டடாக சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். செகண்ட், யங் சில்ட்ரன் ஆர் அட்வென்ச்சரஸ் as a result and not held back by fear or hurting themselves. செகண்ட் வந்துட்டு யங் சில்ட்ரனுக்கு வந்து அட்வென்ச்சரஸ் பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய நியூ விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. யங் சில்ட்ரன் லேர்ன் ஈஸிலி குவிக்லி பிகாஸ் தேர் ஏன்னா பாடியும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலுமே அதை அடாப்ட் பண்ணிக்கும். ப்ரீ ஸ்கூல் பீரியட் மேபி regardless teachable moment for acquiring skills in children or not given opportunity to learn skill. When they are developmentally ready to do so, when they want to do so because of their growing desire for independence, they will not only lack the necessary foundation of their skills their peers have learned, but they have lacked the motivation to learn when they are eventually given an opportunity to do so. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா டீச்சபிள் மூமெண்ட், லேர்னிங் ஸ்கில்ஸ் ரெண்டு விஷயம் இருக்குது. டீச்சபிள் மூமெண்ட் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணிச்சு அந்த லேர்னிங் ஸ்கில்லை எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸியை வந்து எதுவுமே அந்த குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னா லேட்டர் இயர்ஸ் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன், லேக் ஆஃப் மோட்டிவேஷன் வர ஆரம்பிச்சு ஆஃப்டர் 6 years 7 years மேலே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரைட்டிங் ஸ்கில்லை வந்து சின்ன வயசில் டெவலப் பண்ணுறீங்கன்னா 7 years மேலே ஒரு குட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பேச அலோவ் பண்ணல, மரியாதையாக தான் பேசணும், அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 7 yearsக்கு மேலே they can be a good speaker. ஒரு மைக்கு கொடுத்து பேச சொன்னால் குழந்தை பயப்படுவாங்க. இல்லை டான்ஸ் பண்ணால் திட்டினீங்கன்னா they can be a good dance, can't be a good dancer. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது தான் அவங்களால எவென்ச்சுவலி எல்லா ஆக்டிவிட்டியுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். The development of fine motor control can be seen in the way அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை வந்து நீங்கள் எங்கே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சு ஒரு கிளாஸ்க்குள்ளே வரும்போது யூ கேன் ஃபைண்ட் ஹவு தே ஆர் ஹோல்டிங் த பென்சில். 3 fingers அவங்க அதை ஹோல்ட் பண்ணி எப்படி ப்ராப்பராக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி தே கேன் ஏபிள் டு ரைட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே ஸோ தே ஆர் இன் டு தி கிராஸ்பிங் ஸ்கில். வாட் அதர்ஸ் வி நீட் டு டூ? ஃபர்ஸ்ட் திங் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிபிளிங். Scribbling is very important. That develops the pre-writing skill. நல்லா ஸ்கிரிபிள் பண்ண வைக்கணும். ஸோ ஸ்கிரிபிளிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா சும்மா பேப்பரை கொடுத்து ஸ்கிரிபிள் பண்ண வைக்காமல் ஒரு ஷேப்ஸ் மாதிரி பெருசாக ட்ரா பண்ணி ஆஸ்க் த சைல்டு டு ஸ்கிரிபிள் இன்சைட் தி நோட்புக்ஸ். ஸோ அப்படி ஸ்கிரிபிள் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா they know the limitations. Once they are coloring inside the limitations, you have to move furtherly with the small size picture diagrams. ஸோ ஸ்மால் சைஸை நீங்கள் பிக்சர் டயக்ராம் பண்ணி அதுக்குள்ளே கலர் பண்ண சொன்னீங்கன்னா எவென்ச்சுவலி அவங்களோட இது வந்து அந்த லிமிடேஷன்ஸ் புரிஞ்சும். அண்ட் தென் யூ கேன் இன்ட்ரடியூஸ் வித் தி 4 rule notes. 4 rule notesல டாட்டட் லைனில் வச்சு நீங்கள் எழுத வைக்கலாம், ஸ்லேட்டில் கொடுத்து எழுத வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ க்ரையான்ஸில் வந்து இனிஷியலி கொடுக்கும்போது இது நல்லா பிளெண்டடாக இருக்கும். ஏன்னா குழந்தை ஹேண்ட் வந்து வெரி சாஃப்ட் அண்ட் பென்சில் கொடுத்தீங்கன்னா they can't put their pressure. ஸோ க்ரையான்ஸ் கொடுத்தீங்கன்னா எஃபோர்ட்லெஸ்லி அந்த மூவ்ஸ் எல்லாமே அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும். ப்ரீ ஸ்கூல் ஆர் ஏபிள் டு கலர் பெயிண்ட் வித் அ பவுண்டரி. நான் இது சொன்னது எல்லாமே தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபீடிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங். அவங்க வந்துட்டு அவங்க செல்ஃபாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலாம் வந்துட்டு 3 end of yearsல பில்ட் ஆகியிருக்கணும். நீங்கள் அதுக்கான இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் வந்து குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். What skill young children will learn depend partly upon their maturation readiness, but mainly upon the opportunities they are given to learn, the guidance they receive in the master the skill. In spite of variation, all young children learn certain common skills. Enna common skills? They have may vary somewhat. Like எல்லா குழந்தைகளுக்குமே they have a different certain skills. எல்லாருக்குமே ஒரே ஸ்கில் இருக்காது இல்லையா? They have different certain skills. Maybe some kid is very actively participated in drawing. Some is interested in meditation. Maybe some is interested in blabbling something that they can lead to be a good storyteller. ஒரு ஸ்டோரிடெல்லராக இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒன்று பேபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இஃப் யூ லிசன் டு தெம் தே ஆர் டெல்லிங் சம் ஸ்டோரிஸ். அது நல்ல ஸ்டோரியாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா they can make them as a storyteller. ஸோ அது மாதிரி நம்ம அவங்களுக்கு ஃபோஸ்டரிங் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஃபிசிக்கல் கண்டிப்பாக குட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வேக்சினேஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஆஃப்டர் 5 yearsக்கு மேலே ஒரு பெரிய ஒரு
ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. பட் இஃப் யூ சி கேரளா, they have the child had to vaccinated till up to the age of 18 வரைக்குமே அவங்க வேக்சினேஷன் பண்ணணும். All children need an healthy stimulation. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குது, பட் we parents are not aware about it. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு 7 years வரைக்கும் ஒரு வேக்சினேஷன் கொடுப்போம். After that there is a vaccination in 9 or 10 and 12, again in 14 or 16. இந்த மாதிரி வேக்சினேஷன் வந்து till 18 வரைக்கும் இருக்குது. If you are giving the vaccination, the immunization, அதாவது எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த காய்ச்சல் வருது அந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட அந்த பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ குட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இம்யூனைசேஷன் கேர் நான் சொன்ன வேக்சினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 5 years ஆஃப் லைஃப்பில் டிடின்னு சொல்லுவோம். டெப்தேரியா டெட்டனஸ் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஃபஸ்ட் 5 years ஆஃப் அந்த டோஸில் போடுவோம். நீங்கள் சிக்கன் பாக்ஸ்க்கு போட்டிருப்பீங்க, டைஃபாய்டுக்கு போடுவீங்க. டைஃபாய்டுக்கு ரெண்டு டோஸ் ஆஃப் வேக்சின், ஃபஸ்ட்டு டோஸ், செகண்ட் டோஸ். நியூட்ரிஷன், மால் நியூட்ரிஷன்னா எதர் ஓவர் வெயிட் ஆர் அண்டர் வெயிட். ஓவர் வெயிட்னா நம்ம ஒபேசிட்டின்னு சொல்லுவோம், அண்டர் வெயிட்னா மால் நியூட்ரிஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. அண்டர் வெயிட்னா லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியாக எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சிருப்பாங்க. இந்த ஆஃப்ரிக்கன்ஸோட பேபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன், அண்டர் வெயிட் நிறையா குழந்தைங்க இருப்பாங்க. இந்த குவாசகி இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு என்ன, அது வந்துட்டு பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு அந்த பாடியில் இருக்கும். அதே மாதிரி ஓவர் நியூட்ரிஷன் விச் இஸ் நிறைய ஃபுட் அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஒபேசிட்டி நிறைய கிட்ஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யூகேஜிலேயே வந்து வெயிட் கெயின் ஜாஸ்தியாகி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணுங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, அண்டர் வெயிட்லேயும் இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பர் வெயிட் வந்து இருக்கிறது வந்துட்டு அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அது குழந்தையோட க்ரோத் ரேட் அஃபெக்ட் பண்ண போதே ஒரு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் ப்ராப்பராக இல்லைனாலே கண்டிப்பாக ஒரு கோஆர்டினேஷன், ஒரு எஜுகேஷன்லேயும் ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்லேயும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்தி நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்தீங்கன்னா தான் அது ஆக்டிவாக அந்த குழந்தைங்கனால பர்ஃபார்ம் பண்ணாங்க. இஸ் throughout this we completed 9th chapterங்க. So next session we'll see about the 10th chapter. Thank you all.